ஆக்சுவலாக அங்கே ஒரு ரோடு தெரியுதா, மேலே பாலம் மாதிரி, அப்படியே தான் நான் வந்தேனே. அவங்க பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம்லாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கேன். இப்போ தான் நான் வந்திருப்பேன் ரூமுக்கு. இதுக்கு போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகுது. இப்போ நான் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே பல்லங்கின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொஞ்சம் ஏரியா இருக்குது, நீர்பில் ஏரியாவை மட்டும் கவர் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு இன்னொரு பிளேஸ்க்கு போக போகிறேன், அதாவது பூம்பாறை கூக்கல் அந்த பக்கம் போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் நியர்பை உள்ள பிளேஸஸ் மட்டும் விசிட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டே பண்ணி இந்த இடத்த பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படியே ஒரே வீடியோவாக பண்ணிடுவோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டே பண்ணி இந்த இடத்த பற்றி சொல்கிறேன். கைஸ், ட்ரிப் இந்த ஹாஸ்டலில் தான் கைஸ் நான் புக் பண்ணியிருந்தேன். ட்ரிப்பர் வேர்ல்டு கொடைக்கானல் அப்படின்ற ஒரு நேம் தான் அது. பேக்கர் ஹாஸ்டலு. ஆக்சுவலாக இது ஒரு நல்லாயிருக்கும். நான் ஹிமாலயன் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ, அதாவது 2 years பேக்கு, 1.5 years இருக்கும், ஹிமாலயனில் நான் கொடைக்கானல் வந்திருப்பேன். அப்பயும் இதே இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் வேறு எங்கேயும் போகாமல் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கேயே வந்துட்டேன். ஸோ ஹாஸ்டல் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இப்போ நல்லா இருந்துச்சு. 1.5 yearsக்கு அப்புறம் நிறையா இருந்துச்சு, கூட்டம் நிறையா இருந்தாங்க, பிளேஸும் உள்ளே நல்லா இருந்துச்சு, ப்ளே ஏரியாலாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்குது ரொம்பவே. ஸோ ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தாங்க இருக்கேன். மொத்தம் இங்கே எத்தனை பெட் இருக்குன்னா, 4 பெட்டு உள்ள மாதிரி 2 ரூமும் 8 பெட்டு உள்ள மாதிரி ஒரு ரூமும் இருக்குது. ஸோ அதில் நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாருமே இல்லை. அதுவுமே நானே இங்கே வந்து இப்போ தான் செக்இன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க நான் காட்டுறேன். கைஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல ஃபயர் கேம்ப் போடுவாங்க. ஸோ எப்போதுமே இருக்குங்க, அதிகமாக வந்தால் அதிக பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ இது பைக் பார்க்கிங்கு. இந்த பைக் நிற்கிது, இது யாருதுன்னு தெரில, வந்திருக்காரு போல யாரோ. ஸோ திஸ் இஸ் மை சாரா. கைஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரு ஆனோடனே ஜல்லிக்கட்டு பெயிண்டிங், அடுத்து மகாபலிபுரம் பெயிண்டிங், கொடைக்கானல் ஹில்ஸு, அப்படியே நம்போ. ஹாய், ஆக்சுவலாக போகிறது வந்து ரூம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து மருதம் நெய்தல் முல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தோட அந்த நேமோடதில் தான் ரூமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மருதம் நம்ம பார்ப்போம். இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது. மருதமில் வந்து கரெக்டாக 8 பெட்டு உள்ள மாதிரி டார்மெட்ரி உள்ளது. இது இதில் என் திங்ஸ் தான் இருக்குது, நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வெளில போகிறன்றதுனால. ஸோ இது நம்மளோட ஜர்க்கி, ரைடிங் கியரு, ரூம். ஓகேவா? ஸோ டாய்லெட் காட்டுறேன் பாருங்கள். ஏன் டாய்லெட் காட்டுறேன்னு சொல்லிங்கன்னா, ரூம் காட்டினா எதுவும் காட்டணும், ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குங்க. ஓகேவா? அண்ட் தென் ஹீட்டரும் இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது மாதிரி கூலிங்கான பிளேஸில் வரும்போது ஹீட்ரு மஸ்ட்டு இருக்கணும். ஸோ அதனால் இது இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து. அமௌண்ட் பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். தென் அடுத்து 4 பெட் உள்ள டார்மெட்ரி பார்க்குறீங்களா? இது பேர் முல்லை. இருட்டாக இருக்குது. ஓகேவா? இது 4 பெட்டு உள்ளது. ஸோ இதே மாதிரி இங்கே ஒன்றும் மேலே ஒன்றும் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்துருங்க, சேம் அதே மாதிரி தான் ஹீட்ரு எல்லாமே. இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ட்ராவலர்ஸு, நான் வந்து ஜோஸ்டல் சொல்லியிருப்பேன். ஜோஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணுறவங்க வந்து ஹிந்திக்காரங்க தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. இங்கே அப்படி கிடையாது, தமிழ்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மேனேஜர் மட்டும் தமிழ் தான். ஸோ அதில் நல்லாயிருக்கும். ஓகே, அப்படி ஸோ அப்படியே இது மேலே போகிறது. இது என்ட்ரன்ஸ் வந்தோம்ல தான். இங்கே ஒரு கிளாஸ், இங்கே ஒரு பெயிண்டிங், மதுரையோட ஃபேமஸ் பெயிண்டிங்கு. ஸோ அப்படியே படியில் மேலே ஏறி வந்தோம்னா, அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா இது ஒரு மாதிரி ப்ளே ஏரியாங்க. இந்த இடத்துல வந்து இது ஒரு மாதிரி ப்ளே ஏரியா. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரமு, செஸ்ஸு எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ட்ரு இருக்கா? இதில் என்ன ஒரு இதுனா மைனஸ்னால், நான் வந்தப்போ வந்து இங்கே வந்து ஒர்க்கு கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் அப்படியே அங்கங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பிளேஸு பாருங்கள். இது வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி. ஆக்சுவலாக இதுலேருந்து உள்ளே வந்திருப்பேன். உள்ளே வந்தோடனே இங்கே உட்காரத்துக்கு ஒரு கிளாஸ் வியூ.
அப்புறம் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கேயும் ஒர்க் பண்ணலாம், இங்கேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து வரும்போது இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்கும் சரி, எடிட் பண்ணவும் சரி நல்லா இருக்கும். நான் போனாட்டி வந்தப்போ இங்கே தான் வச்சு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்தவங்க 2-3 அண்ணனுங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி பிளேஸ் இது. ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு டாமெட்ரி இருக்குது பாருங்கள், குறிஞ்சி. நேம் ஆஃப் குறிஞ்சி. இதுவும் சேம் தான். அதே மாதிரி 4 பெட் உள்ளது. பெட்டு, இதுக்கு ஒரு டாய்லெட். ஓகேங்களா, காமித்து விட்டேன். அண்ட் தென் இது பால்கேனிங்க. ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு, உள்ளே நுழைஞ்சோம்னா ஒரு பெரிய பால்கேனி இருக்குது. நீ பார்த்தீங்களா, நல்லா உட்காரத்துக்கு நல்லா சீட்லாம் ரெடி பண்ணி செக் பண்ணி வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இப்போ போன வீக்கில் எப்படி தானே வந்திருப்பாங்க, வீக்லி இங்கே வந்து ஆள் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு லொக்கேஷன் சூப்பராகவே இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா நான் உங்களுக்கு போன வீடியோவில் நம்ம மேலே ஏறினதே காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்ப ஒரு ஹைட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் வீடு. ஸோ அதெல்லாம் இங்கேருந்து பார்க்க வியூவுமே நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 நைட் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். 2 நைட்டும் சேர்த்து 9,333, அதாவது 933 ரூபா. ரவுண்டாக ஒரு 1000 ருபீஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸ் அதெல்லாம் சேர்த்தா. நான் வந்து 8 பெட்டு உள்ள டாமெட்ரியில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதுக்கு வந்து 1000 ரூபா வருது. 4 பெட்டு உள்ளதில் புக் பண்ணிங்கன்னா ஒரு 1200 ஒரு 200 200 அதிகமாக வரும். ஸோ நான் ஏன் 8 இது புக் பண்ணியிருந்தேன்னா, இன்றைக்கி வந்து வீக்கெண்டு, இது வீக் டேஸ் தான். ஓகேங்களா? யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் புக் பண்ணேன். அதே மாதிரி நான் மட்டும்தாங்க இங்கே இருக்கேன். இவ்வளோ பெரிய இதில் ஒரு காட்டேஜ் மாதிரி எடுத்து நான் மட்டும் இருக்கேன். பே பண்ணதுனால 1000 ருபீஸ் தான். அதேமாதிரி என்னோடய பேமெண்ட் இது புக்கிங் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லியிருந்தால. ஸோ அவர் என்ன சொன்னார், அதை விட்டுங்க ப்ரோ, கேன்சல் பண்ணிவிடுங்க, நான் ஈவினிங் போல் வந்து லிங்க் அனுப்புகிறேன், அதில் மறுபடியும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. டேக்ஸ் இல்லாமல் 900 மேக்ஸிமம் வரும், 450 தான் ஒரு நைட்டுக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இல்லை கிச்சன் இதெல்லாம் அசசரிஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுட்டு ரெடி பண்ண முடியாது, சாப்பிட்றதுக்குள்ள பிளேட்டு, டம்ளரு இதெல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் ஃபுட்டு வெளிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாவே இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தீங்கன்னா நல்லாவே மஜா பண்ணலாம். ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, கேம்ப் ஃபயர் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட் இப்போ நியர்பை வேணும்னா ஆப்போசிட்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கேயே நீங்கள் சாப்பிட்னா ஃபுட் எடுனா சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ணி தரது வந்து இப்போ கிளம்பியாச்சு. போய் சாப்பிட்டுட்டு அப்படிங்க பல்லங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க, அதை போய் விசிட் பண்ணலான்ட்டு. ஏன்னா அது ட்ராவல் பண்ணுற இடமே சூப்பராக இருக்கும், ஏன்னா வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இது மாதிரி நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி க்ரீனிஷாக நல்லா தாங்க இருக்கும். நம்ம தனியாக போய்ட்டு தனி ரூம் புக் பண்ணிவிட்டு சும்மா ரூமுக்குள்ளே இருக்கிறத விட இதை மாதிரி ஹாஸ்டல்லாம் புக் பண்ணால் சூப்பராகவே இருக்கும். இது கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இடம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்குது. இது ஒர்க்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது வர மாதிரி இருந்தீங்கன்னா. ஓகே, கிளம்புவோம். ஓகே, அப்படியே வெளில போகலாம். ஆக்சுவலாக இதில் வந்து கீழே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ நானாக அங்கே போகலங்க சாப்பிட, ஏன்னா கீழே உள்ள கடையில் போய் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கேக் ரெக்கார்ட் ஆகுது. ஓ ஜில்லுன்னு ஏறுது உள்ள. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சுற்றி கொடைக்கானல் ஊருக்குள்ளே வழியாக பூந்து வரலாம், சிட்டி வழியாக பூந்து வர மாதிரி போகலான்னு தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னா ஒரு 25-24 டிகிரி அதை மாதிரி இருக்குதுங்க, நல்லாயிருக்கு. கீழே இறங்கிட்டு இருக்கோமா, ரைட் சைடில் பார்த்தீங்களா ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதோட ஆனால் முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா,
க்ரௌடே இல்லை பாருங்க. அதுதான், ஏன்னா வீக் டேஸில் வந்ததுனால க்ரௌடே இல்லை சுத்தமாக. அவ்வளோ பெரிய ஹாஸ்டல்லையே நான் மட்டும் தான் தங்கியிருக்கேன். அதுவே ஜாலியாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து நான் ஸ்டே பண்ணி இந்த ஹாஸ்டல் பார்த்துருப்பீங்க. இங்கே க்ரௌடே இல்லாததுனால ஹாஸ்டலுமே எம்டியாக தான் இருக்குது. நான் மட்டும்தான் இருக்கேன். அதுலேயுமே என்னோடய ப்ளஸ் என்னென்னா, அங்கே மேனேஜராக இருக்கிறவர் வந்து அவரோட கசினோட இதுதான் ப்ராப்பர்ட்டி தான் போல இருக்காது. ஸோ இவர் வந்து மேனேஜர் இருக்கிறது வந்து வேறு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் போல இருக்குது. அதாவது டெண்டர் மாதிரி எடுத்து. ஸோ அங்கே ஒர்க் இருக்குது பிரதர், நீங்கள் சப்போஸ் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யாராவது புக்கிங் பண்ணதுக்கு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் என்னோடய நம்பர் மட்டும் கொடுத்து கான்டாக்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. வாலண்டியர் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணுன்னா, வாலண்டியர் பண்ணோன்னா நீ ஸ்டே பண்ணியிருக்கிற அமௌண்ட் வருது பாருங்கள், அதுலேருந்து லெஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவர் வராமல் இருந்தாருன்னா நீங்கள் இங்கே இருந்துகிட்டே இருந்தாலுமே தங்கியிருக்கிற அமௌண்ட் கொடுக்கவே தேவையில்ல. அப்படியே வாலண்டியராக இருந்துட்டு அப்படியே அந்த அமௌண்ட்டை கழிச்சிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்களை இங்கேயே இருக்க சொல்ல போகிறதில்ல. நான் சும்மா சொல்கிறேன் இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி ஹாஸ்டலில் உள்ளதெல்லாம் மேக்ஸிமம் இடத்துல இப்படி தான் இருக்கும். வாலண்டியர் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே தங்கிக்கலாம் அங்கேயே. மழை வந்துச்சா, ரெட் அலர்ட்லாம் இருந்துச்சுன்னு நான் கேட்டேன். மழை இல்லைங்களாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். மழை வந்து 2 நாளைக்கு முன்னாடி நல்லா பேஞ்சு தான். இப்போலாம் மதியம் பேஞ்சிட்டு கிளம்பி அப்படியே விட்டுடுதாம்மா. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றதுக்கு கடை பார்க்கணுமே. கொடைக்கானல் இப்படி பார்க்க சந்தோஷமாக இருக்குதுங்க. ஆளே இல்லைங்க யாருமே. கல்யாணம் நடக்குது, அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுமா? சரி, ஓகே. அவா சும்மா ஊருக்குள்ளே போய் இப்படி சுற்றலான்றதுக்காக நான் வண்டி எடுத்துகிட்டே வந்தேன். பாருங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரோடு எவ்வளோ எம்டியாக இருக்குது, ஊரே எவ்வளோ காலியாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். ஹோட்டல் நேம் வந்து நான் சரியாக பார்க்க மறந்துட்டேன். ஸோ மறுபடியும் வெளில போகும்போது காமிக்கிறேன். நல்லா ஒரு ஹாட் வாட்ரு. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்தோன்னே காமிக்கிறேன். இங்கே எப்படி நான் மழை பெஞ்சுதா இன்னைக்கெல்லாம்? கடைசியாக போய் பெஞ்சுது. அப்போ ஓகே. இன்னைக்கு மழை இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்படியா? ஓ, ஓகே. டெய்லி வந்துடும். ஓகே, பார்த்தீங்களா, இங்கே மழை இல்லாததுனால தண்ணி இல்லையாம்மா அவங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து மலைகள்லேருந்து வர தண்ணியை தான் இவங்க சரியாக்கி, அதாவது ப்யூரிஃபை பண்ணி வீட்டுக்கெலாம் அனுப்புவாங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, குடிக்கிறதுக்கும் சரி. மழை இல்லாததுனால தண்ணி இல்லையா. சிக்கன் பிரியாணி ஓகேங்க. நான் சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். கேஸ் ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டது. ஹோட்டல் நியூ இம்ரான் பிரியாணி அண்ட் டிஃபன். 180 ரூபாங்க பிரியாணி. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, மீடியமான குவாலிட்டி. தலப்பா கட் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை, ஓகேவா? ஆனால் பட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப இறங்குது கீழே. இந்த வீடியோ வந்து நான் எவ்வளோ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரில, எவ்வளோ நேரத்துக்கு. ஸோ அதனால் ரேண்டமாக அங்கங்கே சும்மா வில்லேஜ் பக்கம் சுற்றி எடுத்துகிட்ருக்கேன். அங்கே பல்லங்கியா அந்த இதில் வந்து இது இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது வில்லேஜ் சைட்லேருந்து பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் அதான் அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்சுவலாக நான் வந்து வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலான்னு ஐடியா வச்சுருந்தேங்க. குளிக்கலான்னு தான் பிளானு. ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வர மறந்துட்டேன், ஓகேங்களா? சாக்ஸ் எடுத்து வரல, போடாமல் எப்படி ஃபேனில் குளிச்சுட்டு திருப்பி இந்த ஜில்லில் ஈரத்தோடு வர முடியாது. வா வா வா, செம்மையாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஸோ அதாங்க, வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சிட்டோம்னா ஈரத்தோடு கண்டிப்பாக வர முடியாது. அதனால் குளிக்கிற பிளானை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சும்மா போய் பார்த்துட்டு அது வரலாம் அப்படின்றதுக்காக தான்.
அண்ட் தென் நிறைய பேர் வந்து குரூப் ரைடு போகலாம் பிரதர் அப்படின்ட்டு அந்த ஒரு வீடியோ ஊட்டி ரைடு வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா போனதில் நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணாங்க இன்ஸ்டாவில். சரி குரூப் ரைட் போகலாம் பிரதர், சின்ன ஷார்ட் ரைட் போயிட்டு வரலான்ட்டு. எனக்கு போகலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தான். பட் என்னென்னா நான் பிளான் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களான்ட்டு எனக்கு தெரியல, நீங்கள் பிளான் பண்ணும்போது நான் ஃப்ரீயாக இருப்பேனான்றது எனக்கு தெரியல. நான் ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த வாரத்தில் நான் பிளான் பண்ண முடியாது, எனக்கு ஒர்க்கு எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியாதுங்க. ஸோ அதனால் நான் திடீர்னு பிளான் பண்ணி அப்படியே ஒரு 2 days பிஃபோர் பிளான் பண்ணேன்னா கிளம்பிடுவேன். போயிட்டு அதே நான் ஒரு 3 நாள் கணக்கு பண்ணேன்னா அதே 3 நாள் திருப்பி நான் சென்னை போயிடுவேன். அப்படி தான் நான் பிளான் பண்ணி வச்சுட்டு வர்றது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் ஆகுங்க, 1 or 2 month ஆகும். நான் இந்த மாதிரி ரொம்ப முன்னாள், அதாவது நெக்ஸ்ட் மந்த்தோட பிளானை இந்த மந்த்துக்கே போகிறது மாதிரி ஐடியா வந்துருச்சுன்னா. இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது வீடெல்லாம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா ரோட்டில் யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 2:37 ஆகுது. காலேஜு, ஓ கலைக்கல்லூரி காலேஜுங்க. சச்சின் படத்தில் வர மாதிரி காலேஜாக இருக்குமோ இதுவும். ஊர்னா இந்த காலேஜ்லாம் நான் இங்கே இப்போ இருக்குலாம் எதிர்பார்க்கலங்க. இங்கெல்லாம் காலேஜுக்குள்ள எப்படி சொட்ரு போட்டால் உட்காந்துருப்பாங்க. ரேண்டமாக ஊருக்குள்ளே வர்றது நல்லா தான் இருக்குது, ஊர் மக்களை பார்க்குற மாதிரி. நல்லா இருக்குது. அதுவும் அந்த இடத்துல வெயில் அடிக்குது, அங்கே போய் நிற்க வேண்டியதான். அப்படியே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக போகலாம். அப்பா இது ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குது. பல்லங்கி 4 kilometer. அப்படி பல்லங்கியில் என்ன தாண்டா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாங்க இப்போ பார்த்தீங்களா ஊராக இருக்குது, ஃபுல்லாக வில்லேஜஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி பல்லங்கியுமே ஒரு வில்லேஜ் தான். அதானே ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி வச்சுங்களேன். டூரிஸ்ட் அதிகமாக அந்த பக்கம்லாம் போக மாட்டாங்க யாருமே. எல்லாம் இந்த பக்கம் ஊட்டி, பூம்பாறை, பூண்டி, கூக்கல் அந்த பக்கம் தான் போவாங்க. ஸோ இந்த பக்கம் அதிகமாக வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம வரலான்றதுக்காக நான் வந்தேன். நானே வரமாட்டேன். இந்த நேற்று உட்காந்து வீடியோ பார்த்தேங்க, ஹிடன் பிளேசஸ்லாம் என்னென்ன இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு பிளான் பார்த்தேன். ஸோ அதில் இந்த பல்லங்கி ரூட்டு தான் காமிச்சாங்க. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு, ஃபால்ஸு அதெல்லாம். ஸோ அதான் பார்க்கலான்ட்டு அப்படியே ஒரு ட்ரைவ். ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. இந்த வத்தலகுண்டு டு கொடைக்கானல் வந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் தூரம் தான் நல்லா இருந்துச்சு ரோடு. அதுக்கப்புறம் பள்ளமாக இருந்துச்சு, வண்டி குதிச்சுட்டே வந்துச்சு. எனக்கு இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி. அப்புறம் போயிட்டு ரூமில் வந்து ஹீட்ரு இருந்துச்சா, நல்லா ஹாட் வாட்டரை போட்டு குளிக்கலை, கைகாலெலாம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஐயோ அவங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த இடம்லாம். இதுக்கே விட செம்மையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க உண்மையை சொல்ல போனால் அதான். இங்கே பாருங்களாம் ரோடு இறங்குது, இந்த பக்கம் வியூ பாருங்கள். அந்த பக்கம்லாம் க்ளௌடியாக இருக்குது, இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி வெயில் அடிக்குது. ஏங்க இந்த ஊரில் இங்கே இருக்கிறவங்களாம் சொர்க்கங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி சொர்க்கத்தில் இருக்காங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்குலாம் இந்த மாதிரி இடத்துல இருக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் 2-3 நாளுக்கு அப்புறம் இருக்க முடியாது, அது என்னமோ உண்மை தான். அது ஒரு மாதிரி அடைஞ்சு இருக்கிற மாதிரி ஆகிடும். ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். மழை இது குளிர் இருக்குது, பட் ஆனால் வெயிலும் அடிக்குது, ஒரு மாதிரி கதகதப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏசி உள்ள இடத்துல வந்து ஹீட்டரை போட்டு ஒரு மாதிரி ரெண்டுத்தையும் ஈக்குவலான ஒரு டிகிரிஸ் வச்சு அப்படி செல்சியஸ் வச்சு அப்படி இருக்கும், அப்படி இருக்குது. ஒரு மாதிரி குளிரவும் இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அமைதியான ஒரு டிரைவ், பீஸ்ஃபுல்லான ஒரு டிரைவ். மாட்டுப்பட்டி தெரில, இந்த வீடியோ நான் எவ்வளோ நேரம் போடுவேன்லாம் தெரில, எவ்வளோ நேரம் நான் போஸ்ட் பண்ணுவேன்றது எனக்கு தெரில. ஆனால் இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணணுமா என்னமா நீங்களே சொல்லுங்கப்பா. பாருங்க 2 பக்கம் சூப்பராக இருக்குது. வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தால் என் வீடியோஸ் நான் இது மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா பாருங்கள் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் சீரீஸே பாருங்க செம்மையாக இருக்குது இந்த பக்கம். ஐ திங்க் இது நான் ஸ்ட்ராபெரிலாம் விளைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நான் ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறீங்களா, உங்கள்கிட்ட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். மண்டையை பார்த்து பயந்துடாதீங்க, அது ஹெல்மெட் போட்டதுனால. வாட்டர் ஃபால்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க வாட்டர் ஃபால்ஸு.
ஆக்சுவலாக அங்கே ஒரு ரோடு தெரியுதா மேலே பாலம் மாதிரி, அப்படியே தான் நான் வந்தேனே. வந்துட்டு இந்த வியூவை காட்டலாம் அப்படின்றதுக்காக அந்த பக்கம் வந்தேன். தண்ணி அது முள்ள அவ்வளோ வலிஞ்சு கீழே வருமா. ஆக்சுவலாக அந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு இறங்கி இப்படி வர முடியும்னு இப்போ தான் சொல்லிட்டு போனார் ஒருத்தவர் கேட்டதுக்கு. அப்படி தான் வரப்போகிறேன், வந்துட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து காமிக்கலான்னு பார்த்தேங்க. பாருங்கள், இதுதான் ஃபால்ஸு. தண்ணி அதிகமாக வருமா ஆக்சுவலாக. இப்போ தான் மழை இங்கே வந்து நின்றுடுச்சு. இப்போ தான் இங்கே வந்து மழை நின்றுடுச்சுங்க. ஸோ அதனால் தண்ணி கம்மியாக தான் வருது. நான் குளிக்கலாம்னு ஐடியாவில் தான் வந்தேன். பட் ஆனால் எம்டியாக தான் இருக்குது. குளிக்கலாம் தான். ஸோ கிட்ட வந்து காமிக்கிறேன். ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு மேலே தான் நான் நிற்கிறேன். கீழே அங்கே ஒரு இடம் இருக்குங்க, அப்படியே போக முடியும்னு சொன்னார் ஒருத்தர். ஆனால் அப்படி போயிட்டா கீழே திருப்பி ஏற முடியாதான், ஏன்னா சுற்றி வலை கட்டியிருக்காங்களாம்மா. ஸோ அதனால் எதுக்கு ரிஸ்க்கு நான் விட்டேன். யார் கூடயாவது வந்தால் கூட இறங்கிடும் தைரியமாக. தனியாக வந்திருக்கேன், ரிஸ்க் வேணான்ட்டு விட்டுட்டேன். ஓகேங்க, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டாடா பாய். இது கால் வைக்கிறதே இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இங்கே